இன்று ஆணி அனுஷம் ஸ்ரீமன் நாதமணிகளின் 1202வது ஆண்டு திருநட்சத்திரம். இப்பூலையில் ஆச்சாரியர்கள் வரிசையில் அவதரித்த முதல் ஆச்சாரியார் ஸ்ரீமன் நாதமணிகள். ஆதி ஆச்சாரியார் நம்மாழ்வார் என்றாலும் அவர் ஆழ்வார்களின் தலைவராக ஆழ்வார்கள் வரிசையை அலங்கரிக்கிறார். ஸ்ரீமன் நாதமணிகள் 823ஆம் ஆண்டு சோபகிருது வருடம் ஆணி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் வீரநாராயணபுரம் என்ற காட்டுமன்னார் கோயிலில் அவதரித்தார். திவ்ய பிரபந்தங்களை முத்தமிழில் வடிவமைத்த நாதமுனிகள். இயல் தமிழ். ஸ்ரீமன் நாதமுனிகள் இயல் இசை நாடகம் என்று முத்தமிழில் திவ்ய பிரபந்தங்களை வடிவமைத்தார். இயற்றமை, இலக்கியங்கள், உரைநடை, செய்யுள் என இரு பிரிவுகளை கொண்டது. முத்தமிழின் முதல் பதிப்பே இயல் தமிழ். சொல்ல வேண்டிய செய்தியை இயல்பாகவும் கேட்போர் எளிதில் புரிந்து கொள்ளும்படியாகவும் சொல்லப்படுவது இயற்றமிழ். எழுத்து, சொல், பொருள் இணைந்து நின்று பொருள் கொள்வது இயற்றமை. இவை மூன்றோடு யாப்பு, அணி என்ற இரண்டையும் சேர்த்து 5 பரிமாணங்கள் கொண்டதாகவும் கொள்வார்கள். அவ்வகையில் இயற்றமை உணர்வுகளான சொல்வளம், பொருட்சுவை, அந்தாதி, யாப்பு, மடல், அணி ஆகியவைகளின் அடிப்படையிலேயே எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய செய்யுள்களை பாக்களை இயற்பா பகுதியில் வைத்தார் நாதமணிகள். அவையாவன: முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, நான்முகன் திருவந்தாதி, திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவழுக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், இராமானுஜ நூற்றந்தாதி. ஸ்ரீ வீரநாராயண பெருமாள் நாதமணிகளிடம் ஆழ்வார் தந்தருடைய திவ்ய பிரபந்தங்களை இயலும் இசையும் ஆக்கும் என்று நியமித்தருளியதை நாதமணிகள் தம்முடைய மருமக்களான, அதாவது சகோதரின் புதல்வர்களான கீழையகத்தாழ்வானையும் மேலையகத்தாழ்வானையும் அழைத்து பாசுரங்களை திவ்ய கானத்திலே சேர்த்து பாடும்படி இசைக்கூட்டும்படி சொன்னார். நாதமுனிகள் தலைமையில் அவரது வழிகாட்டுதல் படி திவ்ய பிரபந்த பாசுரங்களுக்கு பாசுரங்களின் சொல்வளம் நடைக்கு ஏற்ப பண்ணமைத்தார்கள். 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களுக்கு மொத்தமாக 30 பெண்களை பயன்படுத்தி இருக்கிறார் நாதமுனிகள். இசையின் அடிப்படை பண்ணும் திறமும் ஆகியவற்றின் விளைவாகிய பாக்களும் ஆகும். இசை என்பது பல இயற்பாக்களோடு திறத்தை இசைத்ததால் இசை என்றாயிற்று. திறம் என்பது ராகம் அல்லது பண் என்ற சொல்லோடு ஒத்தது. இசை என்பது பண்ணுடன் பொருந்திய பாக்களை குறிக்கிறது. இந்த வகையில் இசை என்ற சொல்லும் பண் என்ற சொல்லும் ஒன்றோடு ஒன்று இணைந்து தொடர்புடையதாக உள்ளது. நாடகத்தமிழ். இசையில் கானமும் போல நாட்டியமும் நாடகமும் ஒரு அங்கமாகும். பாட்டு என்பது பாவும் ஆட்டும் இணையும் போக்கில் அமைந்திருப்பதால் அதில் யாப்பு, இசை, இயக்கம் ஆகிய 3 இணைப்பையும் உணரலாம். பாட்டில் ஆட்டும் பாடலில் ஆட இருப்பதைக் கண்டு இசைக்கும் கருத்துக்கு ஒத்த அசைகளுக்கு இடமுள்ளதை அறியலாம். இதனால் பாட்டில் செயல் அல்லது இயக்க ஆற்றலுடைய நாடகமும் இருப்பதை காணலாம். ஆழ்வார்கள் பாசுரங்களை இசையுடன் பாடி அபிநயம் காட்டி அழகுற பேசி நடக்கும் நாடகக்கலையை திருமங்கையாழ்வார் திருவரங்கத்தில் தாம் நடத்திய திருவாய்மொழி திருநாளில், அதாவது இராப்பத்து உற்சவத்தில் நம்மாழ்வார் மோட்சத்தன்று செய்தார். ஆனால் நாதமுனிகளே இவற்றை முழுமையாக தாம் ஏற்படுத்திய திருமொழி திருநாள் உற்சவத்திலும், அதாவது பகல் 10 உற்சவத்திலும், திருவாய்மொழி திருநாள் உற்சவத்திலும், அதாவது இராப்பத்து உற்சவத்திலும் தாமே அபிநயித்து காட்டினார். தமக்கு பின் இந்த கலை தொடர்ந்து நடைபெற தம் மருமக்களான கீழே அகத்தாழ்வான், மேலே அகத்தாழ்வான் ஆகிய இருவரையும் பயிற்றுவித்தார். அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய வம்சாவளியினர் இன்று வரை தொடர்ந்து இந்த கலையை நடத்தி வருகிறார்கள். ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மாவுக்கு உபதேசித்த ஸ்ருங்க நிறுத்தமும் பிரகஸ்பதியின் கைசிக விருத்தியும் இணைந்து ஆடற்கலை உருவாக நாதமுனிகள் வழிவகுத்தார். பண்ணும் கூத்தும் இசை நெறியுடன் பிணைத்து வேதம், புராணம், ஆகமம், நாட்டிய சாஸ்திரம் ஆகியவற்றின் வழியில் உருவாக்கினார். அதுவே இன்று திருவரங்கத்தில் திரு அத்தியன உற்சவத்தில் அரையர் சேவையாகவும் முத்தமிழ் விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. அரையர் சேவையில் செய்யப்படுகின்ற செயல்கள் யாவும் நாடக உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றன. முத்திரை காட்டுவது, கால்களால் ஜதி செய்வது, முகபாவம், அங்காசைவு ஆகியவற்றால் நாட்டிய சாஸ்திரம் கூறும் நுட்பமான அபிநய வகைகள் அரையர் சேவையில் காண முடிகிறது. நாடகத்தன்மை உணர்வுகளான தொல்பொருள் கூறல், பல்பொருள் கூறல், அதாவது வியாக்கியானம், அபிநயத்தல், காட்சி மாற்றம், காட்சி இயல்பு,
நிகழ்ச்சி தொடர்பு, நிகழ்ச்சி முடிவு, உரையாடல் இயல்பு, உரையாடல் தொடர்பு, வாக்கிய அமைப்பு, உவமை, நாடகப்பாங்கு ஆகிய அனைத்து நாடக உணர்வுகளும் சொற்கள் வழியே கட்டப்படுகின்றன. இவை அனைத்துக்கும் வழிவகுத்து தாமே அறிமுகமாக செயல்படுத்திய பெருமை ஸ்ரீமன் நாதமுனிகளையே சாரும். நாதமுனிகளின் இந்த செயலுக்கு ஆதாரமாக அமைந்தது திவ்ய பிரபந்த பாசுரங்களில் அமைந்துள்ள நாடகக் கூறுகளே ஆகும்.